நாகர்கோயில் நகரத்தின் மத்தியில் உள்ளது நாகராஜா கோவில். நாகங்களின் அரசரான நாகராஜாவுக்கு என்று அமைந்த கோவில். கோகர்ணாவிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான நிலப்பகுதி பரசுராம கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. பரசுராம பெருமான் தனது கோடாரியை அரபிக்கடலுக்கு அப்பால் எரிந்தபோது இந்த நிலப்பகுதி உருவானதாக நம்பப்படுகிறது. இந்த நிலங்கள் ஓர்ப்பாகவும் மக்கள் தகுதியற்றதாகவும் இருந்ததால் பரசுராம பெருமான் வாசுகியை வரவைத்து நிலத்தை வளமாக்கினார். மரியாதையின் அடையாளமாக வாசுகியும் மற்ற பாம்புகளும் இந்த நிலத்தின் பாதுகாவலர்களாக ஆக்கப்பட்டன. அதனால்தான் கோகர்ணாவிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான பகுதிகள் பாம்புகள் போற்றப்பட்டு பாதுகாக்கப்படுவதில் ஆச்சரியமே இல்லை. நாகர்கோவில் நகரம் இந்த கோவிலின் பெயரிலிருந்தே தனது பெயரை பெற்றது. இந்த கோவிலின் சமண பாரம்பரியத்தை பின்பற்றுவதாக நம்பப்படுகிறது. ஏனென்றால் கோவிலின் தூண்களில் 2 ஜெயின தீர்த்தங்கரங்களான மகாவீரர் மற்றும் பார்கவநாதர் ஆகியோரின் சிலைகள் இருக்கின்றன. இதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் பாதி மனிதன் பாதி நாகம் வடிவில் உள்ள அரை தெய்வங்களான நாகங்கள் இந்து மதத்தைப் போலவே ஜெயின மதத்திலும் போற்றப்படுகின்றன. வேநாட்டின் ஆட்சியாளரான ஸ்ரீ வீர உதய மார்த்தாண்டவர்மா இந்த கோவிலில் தவம் செய்து தொழுநோயிலிருந்து குணமடைந்த பிறகு இந்த கோவிலை மீண்டும் கட்டினார் என்று சில புராணங்கள் நம்புகின்றன. இன்னொரு கதையும் உண்டு. தன் மாடுகளுக்கு புல் வெட்டி கொண்டிருந்த ஒரு சிறுமி திடீரென தன் கையை வெட்டி கொண்டபோது ரத்தம் பீறிட்டு வர தொடங்கியது. அப்போது அந்த அறிவால் 5 நாகங்கள் கொண்ட ஒரு பாம்பை வெட்டியிருப்பதை அவள் கவனித்தாள். உடனே அவள் ஓடி சென்று தன் குடும்பத்தினர் இந்த விஷயத்தை தெரிவித்தாள். அவ்விடத்திற்கு வந்த கிராம மக்கள் தங்களது பாதுகாப்பு அளிப்பதற்காக கருதி அங்கு ஒரு கோவிலை கட்ட முடிவு செய்தனர். அவ்வாறே வழிபாடும் செய்தனர். இன்றும் கூட அந்த கோவில் பகுதியை சுற்றி யாரும் பாம்பு கடித்து இறந்ததில்லை என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருந்தாலும் மக்கள் தெற்கு பக்கம் வழியாக கோயிலுக்குள் நுழைகின்றார்கள். இந்த கோயிலின் பிரதான தெய்வம் 5 தலை நாகம் மற்றும் அனந்த கிருஷ்ணர், சிவன், முருகன் மற்றும் துர்காதேவியின் திருவுருவங்களும் உள்ளன. ஆனால் கோவிலின் பிரதான கருவறை என்பது ஓலைக்குறை வேயப்பட்ட மண் வீடுதான். அந்த ஓலைக்குறை ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் மாற்றப்படுகிறது. அவ்வாறு மாற்றப்படும் போது பூஜாரிகள் எப்போதும் கூரையின் மீது ஒரு பாம்பை காண்கிறார்கள். இவை தவிர நூற்றுக்கணக்கான நாக சிலைகள் வைக்கப்பட்டுள்ள ஒரு தனி கருவறையும் உள்ளது. இந்த கோவிலின் பிரதான பிரசாதம் கருவறையில் உள்ள பாம்பு புற்றிலிருந்து எடுக்கப்பட்டதாக நம்பப்படும் மணலாகும். இந்த மணல் ஜூலை முதல் டிசம்பர் வரை கருப்பாகவும், பிப்ரவரி முதல் டிசம்பர் ஜனவரி வரை மென்மையாகவும் காணப்படும். நாகராஜர் பிரதான தெய்வமாக இருந்தாலும் கொடிமரம் ஆனந்த கிருஷ்ண பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதுபோலவே அன்றைய நாளின் கடைசி பூஜ்யம் ஆனந்த கிருஷ்ண பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலை வழிபடுவதால் ராகு மற்றும் கேது ஆகிய நாககிரகங்களில் பாதகமான விளைவுகள் மக்களை நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலில் பால் மற்றும் மஞ்சள் சமர்ப்பித்து வழிபடுகின்றனர். பாலுக்கு நாகத்தை குளிர்விக்கும் தன்மை உண்டு. நாகராஜர் கோவிலை வழிபடுவதால் தோய் நோய்களுக்கான நிவாரணத்தையும் கண்டறிய மக்களுக்கு உதவுகிறது. தமிழ் மாதமான ஆவணி குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது ராகுவின் நாளாகும். இந்த நேரத்தில் மற்றும் இந்து நாட்காட்டியின் வழிபடி ஆயில்ய நட்சத்திர நாளில் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர். இந்த நேரத்தில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது.